வேல் வச்சிருப்பாங்க, உடனே வேல் பூஜை பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் வேல் 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 அப்படி எடுக்கவே கூடாது. ஏன்னா முருகர் உருவம் அற்புதமான உருவம். ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ்நாட்டில் உள்ள ஆண்மகன் எல்லாமே முருகர் அம்சத்துக்குரியவங்க தான். ஒவ்வொரு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பால் குடம் எடுத்துட்டு திருமணம் பண்ணா, திருமணத்தில் தோஷங்கள் எதுவுமே இருந்தா கூட அதை நிவர்த்தி பண்ணணும். பஞ்சமிக்கு வராகி அப்படி எடுக்கிறாங்க. இப்ப அடுத்தால என்னன்னா வேலை வச்சு, இப்ப எதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆக்ரோஷமா இவங்களுக்கு என்னன்னா பயங்கரமா ஆக்ரோஷமான தெய்வம் ஈஸியா நமக்கு வரம் கொடுத்துரும். சன்னியாசிகள் வேலை வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். நீங்க அழகான முருகருடைய அழகான முகம் இருக்குது, அவங்க ஒய்ஃபோட இருக்கிற திருமண கோலம் இருக்குது, இது பாலக முருகனா இருக்கிறாரு, ராஜ அலங்கார முருகரா, இத்தனை அலங்காரங்கள் இத்தனை விதவிதமான முருகர்கள் இருக்கும்போது நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வேலை தொடரணும்? ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே மேம். வைகாசி விசாகம் முருகப்பெருமான் உதித்த தினம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்னைக்கு முருகப்பெருமானை எப்படி வழிபடணும், எப்படி விரதம் இருக்கணும்? வைகாசி விசாகம் முருகப்பெருமான் உதித்த தினம் மட்டுமல்லாமல் அவருடைய இது அதாவது 6 நட்சத்திரங்களுடைய அமைப்பு கொண்ட அந்த இடம், அந்த வைகாசி நட்சத்திரம் இது முருகப்பெருமான் உதித்த இடம். இது பாத்தீங்கன்னா 6 நட்சத்திரங்களும் 6 அன்னையர்களை குறிப்பது, கார்த்திகை பெண்களை குறிப்பதாக இருக்கும். அதனால் இந்த வைகாசி தினத்தில் இந்த அருங்கோணம் கோலம் போடுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அருங்கோண கோலம், அந்த நட்சத்திர புள்ளிகள் மாதிரி கோலம் போட்டு அந்த முருகப்பெருமானை அந்த போட்டோ இருந்துச்சுன்னா அந்த போட்டோவை அந்த அருங்கோணத்தில் வைத்து செவ்வரளி மாலை வைத்து நீங்க கந்த சஷ்டி கவசம், எனக்கு பிடிச்சது ரொம்ப கந்த சஷ்டி கவசம் தான். அது ரொம்ப நிறைய அற்புத பலன்கள் என் வாழ்வில் நடத்தியிருக்கு. அதனால கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அருங்கோணம் போட்டு நம்ம இது பண்றது, இது என்னன்னா அருங்கோணம் நம்ம ஒரு தாய்கிட்ட இருந்து வந்த ஒரு வழியும், நம்ம ஒரு தாய் வழியாக நம்ம போற வழியும், இது ரெண்டும் சேர்ந்த இடம் மாதிரி அந்த அமைப்பு இருக்கும் இந்த அருங்கோணம். அதாவது மேல்கோணம் அதுவும் அடுப்பு உடைய தன்மை தான், கீழ்கோணமும் அது அடுப்பு உடைய தன்மை. இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் முருகப்பெருமான் உருவாகிறது. அப்படின்னா பாத்தீங்கன்னா இது குழந்தை பாக்கியத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும். விசாக நட்சத்திரத்துடைய குறியீடு பாத்தீங்கன்னா இது சக்கரம் போன்ற குறியீடு, அதாவது குயவன் சக்கரம் அப்படிம்பாங்க. குயவன் சக்கரம்னா பானை செய்ய உதவும் இல்லையா? அந்த குயவன் பானை என்றாலே நம்ம என்ன செய்வோம், நம்ம உடல் தான் பானை, உடல் தான் பானை. அந்த பானைக்குள் தான் நீரை ஊத்துறோம். அதான் நம்மளுடைய எண்ணங்கள் கருமாக்கள் எல்லாமே அந்த நீர். அப்ப நம்ம இந்த பானை போன்ற அமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த குயவன் சக்கரம் விசாக நட்சத்திரத்துக்குரியதாக இருப்பதனால் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், திருமண பந்தத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வைகாசி விசாகத்துக்கு நம்ம முக்கிய வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த வைகாசி விசாகம், இந்த வைகாசி மாசம்ங்கிறது காலபுருஷன் 2ஆம் வீட்டுக்குள்ளது. அந்த 2ஆம் வீட்டில் இருப்பது சூரியன் இருக்குது. விசாக நட்சத்திரம் அது நேர் ஆப்போசிட்டாக அதாவது அதுல இருந்து 7ஆம் வீடான விருச்சிகத்தில் உட்கார்ந்து இருக்குது. அதனால கணவன் மனைவி உறவுக்குள் நல்ல ஒரு தாம்பத்திய உறவுகள் ப்ராப்ளம் வரும்போது இந்த வைகாசி விசாகத்தில் நீங்க விரதம் இருந்து பண்ணும்போது நல்ல கணவன் மனைவி அந்யோன்யமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருமண வாய்ப்புகளும் கூடி வரும். அப்போ இது குடும்ப அமைப்பு, அதாவது ரிஷபராசி ஒரு குடும்ப அமைப்பு அப்படிம்பாங்க. ஏன்னா அங்க நந்திகேஸ்வரர் தான் அந்த ரிஷபராசிக்குள்ள குறியீடு. இந்த நந்திகேஸ்வரர் மேல சிவ பார்வதி, அப்புறமா நம்மளுடைய முருகப்பெருமான், பிள்ளையார் எல்லாமே அதுல உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த இவ்வளவு குடும்பஸ்தானமாக இருக்கிறோம். குடும்ப அமைப்பை சீர் செய்யவும் இந்த வைகாசி விசாகம் சிறப்பாக இருக்கும். தன வரவை அதிகரிக்கவும் இந்த வைகாசி விசாகம் சிறப்பாக இருக்கும். அப்ப இந்த வைகாசி விசாகத்தில் அந்த ரிஷபராசியில இருக்கிறது குடும்பஸ்தானமாக இருக்கிறது. முருகன் பிறந்த நட்சத்திரம் மட்டுமல்லாமல் முருகனும் வள்ளி தேவான
முருகப்பெருமானோட இருக்கிற போட்டோ வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப குடும்ப விஷயம் வந்து ரொம்ப ஐக்கியமாகும். நம்மளால அது பண்ண முடியல அப்படின்னா கூட சிவபார்வதி சங்கமம் இருக்கிற இடத்தில் சிவனும் பார்வதி சேர்ந்து இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இது இது வந்து எப்படி வழிபாடு பண்ணலாம்னா, காலையில எந்திரிச்சு நம்ம எப்பவுமே மத்த சமயம் நான் எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்தை பெரிய எடுக்க மாட்டேன். ஆனா அன்றைக்கு காலையில் நமக்கு விடிய காலையில எந்திரிச்சுட்டு கொஞ்சம் நம்ம வந்து க குளிக்கணும்னு நான் சொல்லல. கொஞ்சம் தியானம் பண்ணணும். ம். அந்த தியானத்தில் வந்து கணவன், மனைவி ஒற்றுமையா இருக்கிறதும், நீங்க உங்க குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்கிறது, வருமானம் பெருகுவது, இத பத்திய விஷயங்கள நம்ம கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்த பெட்ல இருந்து கொஞ்சம் கண்ண மூடி அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு முன்னால வீட்டு வாசல் முன்னால இருந்து தொடங்குற விஷயங்கள். அப்போ வந்து நம்ம வந்து இந்த புள்ளி கோணம் அந்த மாரி போடாமல் கம்பி கோலங்கள் போட்டு, ம். அதுவும் அருங்கோணம் 6 புள்ளிகள் வைத்து போடுறது ஓகே. அருங்கோணம் அந்த மாரி விஷயங்கள் போடுறது ரொம்ப அந்த ஸ்டார் 6 கோண ஸ்டார் வந்து போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முருகருக்கு வேண்டிய அந்த வேண்டிய அலங்காரங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஃபோட்டோவ எடுத்து ஒரு மரப்பலகை எடுத்துக்கோங்க. ம். அது மேல் வாழை இலை பரப்பிக்கோங்க. அந்த பரப்பிட்டு அது மேல வந்து முருகர வைங்க. அதுக்கு முன்னால வந்து கோலம் போடுங்க. அருங்கோணம். அந்த பலகை முன்னால அருங்கோணம் போடுங்க. போட்டுட்டு அது நடுவுல வந்து ஒரு பித்தள தாம்பூலம் வச்சு, அது மேல குத்துவிளக்கு வச்சு வழிபாட ஆரம்பிக்கிறது சிறப்பாக இருக்கும். நீங்க உடனே எல்லாருமே நினைச்சிருக்கிறாங்க, உடனே இந்த வேல் வச்சிருப்பாங்க. உடனே ஆமா. வேல் பூஜை பண்ணிடுறேன். ம். ம். எல்லாத்துக்கும் வேல், வேல், வேல் அப்படி எடுக்கவே கூடாது. ஏன்னா ம். முருகர் உருவம் அற்புதமான உருவம். ம். சிவலிங்கம் வந்து நம்மளுக்கு வந்து நெருப்பாக உதயமாகி உருவம் இல்லாமல் லிங்கமாக வடிக்கிறார். அதனாலதான் அவர் உருவ அமைப்புடைய முருகனையே படைச்சார். ம். அந்த அமைப்புள்ள முருகரை வந்து நம்ம உருவ வழிபாடாக வழிபட்டா அதோடைய பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ம். இந்த வேலில் வந்து சக்தி இருக்குது. வேல் வந்து என்னன்னா அசுரனை அழிக்கிறதுக்காக வந்து ஆக்ரோஷமாக ஒரு உதயமான விஷயம். வேல் முனையில் வந்து அவ்வளவு பவர் இருக்கு. அத வந்து அவ்வளவு எளிதில் நம்ம கையாளக்கூடாது. வீட்ல வைக்கலாமா மேம்? வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. ம். அதுதான் அது ரொம்ப பெரிய தவறு. ம். ஏன்னா, அதுல நம்ம முருகருக்குள்ள ஃபோட்டோலயே பார்த்தீங்கன்னா, வேல்ல மேல வந்து லெமன் குடுத்திருப்பாங்க. ம். அது லெமன் வந்து பலி கொடுத்தல் தன்மைக்குரியது. ம். அதனால நம்ம அந்த ஆக்ரோஷத்த குறைக்கும் தன்மையால தான் வேல் மேல லெமன் குத்திருப்பாங்க. ம். இப்போ நீங்க வீட்ல வச்சிருக்க வேல்ல லெமன் குத்துறதோ, அந்த இதோ இருக்காது. அவ்ளோ ஆக்ரோஷமான விஷயங்கள் நம்ம வீட்ல ஆக்டிவேட் பண்ணவே கூடாது. ம். அதனால தான் சிவனுடைய உருவ வடிவமாகவே நம்ம முருகர அமைச்சு குடுத்திருக்காரு இல்லையா? ம். அந்த உருவத்த விட்டுட்டு, உருவமாக கல்யாணம் ஆகி தம்பதிகளாக இருக்கிற அவர விட்டுட்டு, அந்த வேலுக்கு அவர் வச்சிருக்க ஆயுதத்துக்கு அவ்ளோ முக்கியத்துவம் இப்ப வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. ம். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்க வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நெய்வேத்தியங்கள். அவர் திணை, தேன் இதெல்லாமே அவருக்கு பிடித்த நெய்வேத்தியம். ம். அதே மாரி பஞ்சாமிர பழங்கள் நெறைய வாங்கி வச்சுக்கிறணும். இதெல்லாம் வச்சுட்டு உங்களுடைய பூஜைகள் தொடரணும். இந்த தேன், திணை, பஞ்சாமிர்தம் இத போக சர்க்கரை பொங்கலும் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சக்தியுடைய அம்சத்தில் இருக்கிறது தான் சர்க்கரை பொங்கல். ஆனா சக்தி தன்மையுடைய சக்தியால தான் அவர் வந்து தன் ஆக்ரோஷத்த எல்லாம் குறைச்சாரு. அதனால நம்ம சர்க்கரை பொங்கல் வந்து கண்டிப்பாக அங்க நைவேத்தியத்துக்கு இருக்கணும். இப்ப இதெல்லாம் நைவேத்தியத்தில் வச்சுட்டு பூஜைகள் பண்ணிட்டு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியல. ஆக்சுவலா வைகாசி விசாகத்துக்கு 21 நாட்கள் விரதம் உண்டு. ம். மத்த நம்ம சஷ்டிக்கெல்லாம் விரதங்கள் வந்து வேற மாரி இருக்கும். இது சூரசம்ஹாரம் பண்ணும்போது 48 நாட்கள் அதெல்லாம் உண்டு. ஆனா இதுக்கு மட்டும் நம்ம வந்து 21 நாட்கள் விரத பூஜைகள் உண்டு. ஏன்னா 27 நாட்கள் பெண்களுடைய மாதவிடாய் சுழற்சி. ம். அதுக்கு முன்னால நம்ம வந்து விரதத்த முடிக்கணுங்கிறதுக்காகவே 21 நாட்கள் விரத முறைகள் அங்க ஏற்படுத்தியிருந்தாங்க. 21 நாட்கள் நம்மளால இருக்க முடியல அப்படின்னா கூட 7 நாட்கள் விரத முறைகள் ஏற்படுத்தலாம். 7 நாட்கள் இல்லாட்டா 3 நாட்கள் அந்த மாரி ஒற்றைப்படையில் விரத நாட்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாரி விரதத்தை வந்து ஒரு பொழுது உணவாக எடுக்கணும். நம்ம தரையில் படுப்பது தான் மிக சிறந்ததாக இருக்கும். முருகனுடைய திருநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாரி கந்த சஷ்டி கவசம் 3 நேரமும் கேட்கணும். அது அது போக நம்மளுக்கு எவ்வளவு நேரம் குறைஞ்சது 3 நேரமாச்சும் கேட்கணும். இதெல்லாம் போக ஒரு ஒரு மிளகாக எடுத்து வால் மிளக வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஒரு விரதம்
சாப்பாடு சாப்பிட்டதுக்கு ஒரு வால்மிளக முருகனை நினைத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மத்தியான உணவை உட்கொள்ளும் போது ஒரு நேர உணவை உட்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த விரதத்துடைய நெகட்டிவ் எதுவுமே உங்களை வந்து ஏதாவது நம்ம அறியாமல் செய்த தவறுகள் எல்லாமே இந்த வால்மிளகு வந்து ரிமூவ் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 7 நாட்கள் 3 நாட்கள் இவ்வளவு நாட்கள் ஆனா எத்தனை நாட்கள் விரதம் இருக்கீங்களோ அத்தனை நாட்களும் காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னால் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறமா விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு முருகர் பாட்டை பாடிட்டு அப்படிதான் விரதத்தை ஆரம்பிக்கிறோம். அதே போலதான் வைகாசி விசாகம் அப்பமும் பண்ணணும். இந்த வைகாசி விசாகம் அப்ப வந்து பால் அபிஷேகம் அப்புறம் காவடி எடுத்தல் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. ஆண்கள் வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, காவடி எடுத்தல். திருமணம் ஆகாதவங்க வந்து கண்டிப்பாக பால் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ்நாட்டில் உள்ள ஆண்மகன் எல்லாமே முருகர் அம்சத்துக்குரியவங்க தான். அவங்க வந்து ஒவ்வொரு திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பால் குடம் எடுத்துட்டு திருமணம் பண்ணா திருமணத்தில் தோஷங்கள் எதுவுமே இருந்தா கூட அதை நிவர்த்தி பண்ணும். அவ்வளவு விசேஷமானது. அதனால அந்த விரதங்கள் காலையில இருந்து அதே போல் ஒரு நேரம் போல் காலையில இவ்வளவு நைவேத்தியங்கள் வைங்க, வந்தவங்களுக்கு கொடுக்கலாம். நைவேத்தியங்கள் உங்க உங்க கையால கொடுத்து அது வந்து உங்களுக்கு நல்ல நிவர்த்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் சாமி கோயிலுக்கு போயிட்டு முருகர் கோயில போய் கும்பிட்டுட்டு பிரசாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து அந்த தீர்த்த நீரை குடிச்சிட்டு விரதம் முடிக்கிறது சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்க சொல்லும் பொழுது வேல் வந்து வீட்ல வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா மேம்? ஸோ வேலை வந்து வீட்ல வச்சு வழிபட்டா என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும்? வேல் வந்து என்னன்னா வேலுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணுடைய விந்து அமைப்பு போல் இருக்கும். ஓகேங்களா? ஆண் விந்து அமைப்பு போல் இருக்கும். அதுக்கு வேல் வந்து நம்மளுடைய தாமரை மொட்டுடைய அம்சமாகவும் இருக்கும். இந்த வேல் வந்து நம்மளுக்கு வந்து 8ஆம் பாவத்தில் கேது உச்சம் பெற்ற இடத்தில் இருக்குது. அதாவது 8ஆம் காலபுருஷன் 8ஆம் பாவத்தில் விருச்சிக ராசியில் கேது உச்ச பெற்ற இடம். இந்த இடத்துக்குள்ளதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சமீப காலமாக ஒரு பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா காலபைரவர் ரொம்ப விழுந்து விழுந்து அஷ்டமி திதிக்கு காலபைரவ வழிபாடுன்னு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வராகி பெருமாள் அஷ்டமிக்கு வராகி, பஞ்சமிக்கு வராகி அப்படி எடுக்கிறாங்க. இப்ப அடுத்தால என்னன்னா வேலை வச்சு இப்ப எதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆக்ரோஷமா இவங்களுக்கு என்னன்னா பயங்கரமா ஆக்ரோஷமான தெய்வம் ஈஸியா நமக்கு வரம் கொடுத்துரும். நம்ம ஹார்டா கொடுக்கும். ஏன்னா தமிழர்கள் வந்து எல்லாமே ஈஸியா கையில வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி ஹார்டா பெற்றாதான் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி. அதனால நம்ம ஃபுல்லாவே அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஆக்ரோஷமான தெய்வத்தை கையில தொட்டா நமக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அதே போலதான் இந்த வேலை வந்து ஈஸியாக முந்தையெல்லாம் நம்ம வேல் பூஜைங்கிறது தனியா கிடையாது. இப்போ சினிமால கூட காமிச்சிருப்போம். வேலை வந்து காணிக்க போடுறதுக்காக வைர வேலை போடுறதுக்கு அவ்வளவு போராடுவாங்க. ஆனால் அந்த வேலை வீட்டுல கூட வைக்கல. அப்படிங்கும்போது வீட்டில் வைத்திருக்கும் அந்த வேல் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ரோஷத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். காமம் விஷயம் வந்து அதிகமாக்கும். குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு அதிகமான ஒரு செவ்வாய்னாலே தசைப்பற்று அதுதான். அதனாலதான் செவ்வாய் தோஷம் விஷயங்கள் நம்ம அதிகமா அதை வந்து அந்த வேல் மூலமா நீங்க ஆக்டிவேட் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஏதோ தடையை நீக்குது, கேது அம்சம் தடையை நீக்குது அப்படிங்கிற மட்டும் எடுக்காதீங்க. இது 8ஆம் பாவத்துக்குரியதை ஆக்டிவேட் பண்ணுது. வேல் வந்து செவ்வாய் போல் வேலை செய்யும். செவ்வாய் வந்து மேசராசியில் ஒரு செவ்வாய் இருக்குது, விருச்சிகத்தில் ஒரு செவ்வாய் இருக்கு. மேசராசியில் கேது அம்சத்துக்குள்ளது பலம் இல்லை. ஆனா விருச்சிகத்தில் கேது அம்சம் பலமானது, மோட்ச சக்திக்குள்ளது. நம்ம மோட்ச சக்தியை ஏன் ஆக்டிவேட் பண்றீங்க? கேதுனாலே மோட்ச சக்திக்குள்ளது. நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தின் மேல் பற்றில்லாத தன்மையை உருவாக்கக்கூடியது கேதுக்குள்ளது. அதையே நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். அதையே நம்ம இந்த உலகத்தில் செல்வ நிலையையும் சந்தோஷத்தையும் அணிவிக்க பிறந்தவர்கள். நீங்க வந்து சாமியாரவோ சன்னியாசியாவோ ஆகிறதுக்கு சாமியாருங்க சன்னியாசிகள் வேலை வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். நீங்க அழகான முருகருடைய அழகான முகம் இருக்குது, அவங்க ஒய்ஃபோட இருக்கிற திருமண கோலம் இருக்குது, இது பாலக முருகனா இருக்கிறாரு, ராஜ அலங்கார முருகரா, இத்தனை அலங்காரங்கள் இத்தனை விதவிதமான முருகர்கள் இருக்கும்போது நீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வேலை தொடணும்? என்னுடைய இது வந்து இப்ப யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. ஆனால் நம் முன்னோர்கள் நல்லா வாழ்ந்திருக்காங்க, குடும்பமா வாழ்ந்திருக்காங்க, பந்த பாசங்களுடன் வாழ்ந்திருக்காங்க, கணவன் மனைவி ஐக்கியத்துடன் வாழ்ந்திருக்காங்க. இப்ப வந்து அந்த இதே இல்லை.
அந்த பந்த பாசம், ம். குடும்பம், ஐக்கியம் அதெல்லாம் இல்ல. ஏன் நீங்க வந்து தேடுறது ஃபுல்லாவே வந்து மணி மைண்டட் மட்டும் தான் தேடுறீங்க. உறவு மனிதர்களை தேடவில்லை. நீங்க மனித உடலில் உள்ள கடவுளை தேடவே மாட்டேங்கிறீங்க. மிருகத்தின் உடலில் உள்ள கடவுள்களை தேட ஆரம்பிச்சுட்டீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால அழகான முகத்துடன் அழகாக நம்மளுக்காக வடிவெடுத்து ஓடி வந்த முருகரை வந்து தாமரை இதழ் வைத்து வழிபடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாமரை பூவில் மலர்ந்தவர் இல்லையா? ம். ஆனா தாமரை பூ வைத்து அவர் வழிபடும்போது செல்வ நிலை உயர்வாக இருக்கும். வைகாசி விசேகத்தில் தாமரை வைத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். ஆனா வேல் வைத்து வழிபடுவது தவிர்க்க வேண்டும். அது ஓகே மேம். இப்போ நெறைய வீடுகள்ல வேல் வச்சிருக்காங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ வாங்கி வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் அவங்க அந்த வேல வந்து எங்க கொண்டு போயி வச்சிடணும்? அதாவது வேல் வந்து நம்ம வழிபட்டுட்டோம். இதுவரைக்கும் ம். வழிபட்டோம். நல்ல நாள் சஷ்டியில வச்சு நல்லா வழிபாடு பண்ணி, அபிஷேகம் பண்ணி, அலங்காரம் பண்ணி, நல்லா அரிசிக்குள்ள வச்சு, அப்படியே எடுத்துட்டு போய் கோயில்ல கொண்டு காணிக்கையா போடுவது மிக சிறப்பாக இருக்கும். ம். அந்த அரிசியில வச்ச அந்த அரிசிய அங்க உள்ள சன்னியாசிகளுக்கு குடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாரி வேலை வந்து காணிக்கை குடுப்பது தான். எதை குடுக்குறோமோ அது சுரக்கும். ம். இது வந்து நம்மளுடையது. அதனால தான் நம்ம வந்து 2ஆம் பாவத்தை தானமாக குடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இந்த தானம் வந்து அதுவும் இந்த நாளில் அதாவது வைகாசி மாசம் வந்து தானத்துக்கு மிக சிறந்த நாள். சிறந்த மாதம். ஏன்னா 2ஆம் பாவம் தான் இப்ப வைகாசி மாசம் ஆக்டிவேட் ஆகுது. ம். 2ஆம் பாவம் தான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தானம் செய்ய வேண்டிய பொருட்களை கூறுவதாக இருக்கும். அப்ப நம்ம தானம் குடுக்க வேண்டிய இந்த வைகாசி மாசத்துல நெறைய தானங்கள் பண்ணணும். அதில் வேல் தானம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால வேல் தானம் முருகருக்கு குடுக்கும்போது, அவருடைய வலிமை பெறும்போது உங்களுடைய வலிமையும் அதிகமாக இருக்கும். ஆனா வேல் தானம் வந்து அப்படி குடுக்குறது சிறப்பாக இருக்கும். அது முருகர் கோயிலுக்கு குடுப்பது ரொம்ப நன்றாக இருக்கும். நிச்சயமா மேம். வைகாசி விசாகம் பற்றியும், முருகப்பெருமான் வழிபாடு பற்றியும் ரொம்ப தெளிவா விளக்கம் குடுத்தீங்க. நன்றி. நன்றி.